வாழ்வை வாழவே என் வாழ்வை வாழவே. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது விடுபட்டவர்களின் பெயர்களை இணைக்கவும் ஆட்சேபனை தெரிவிக்கவும் ஜனவரி 30ஆம் தேதி வரை காலக்கெடுவை இந்திய தேர்தல் ஆணையம் நீட்டித்துள்ளது. சென்ற ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் திருத்தப் பணிகள் நடைபெற்றன. டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம் மாற்றம் மற்றும் இறப்பு போன்ற காரணங்களால் சுமார் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். விடுபட்டவர்கள் பெயர்களை இணைக்க வழங்கப்பட்ட காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்தது. இதுவரை 13 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளன. அரசியல் கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று தற்போது அவகாசம் ஜனவரி 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி வாக்காளர் பட்டியல் திட்டமிட்டபடி பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் போது விடுபட்டவர்களின் பெயர்களை இணைக்கவும் ஆட்சேபனை தெரிவிக்கவும் ஜனவரி 30ஆம் தேதி வரை காலக்கெடுவை இந்திய தேர்தல் ஆணையம் நீட்டித்துள்ளது. சென்ற ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் திருத்தப் பணிகள் நடைபெற்றன. டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம் மாற்றம் மற்றும் இறப்பு போன்ற காரணங்களால் சுமார் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். விடுபட்டவர்கள் பெயர்களை இணைக்க வழங்கப்பட்ட காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்தது. இதுவரை 13 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளன. அரசியல் கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று தற்போது அவகாசம் ஜனவரி 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி வாக்காளர் பட்டியல் திட்டமிட்டபடி பிப்ரவரி 17ஆம் தேதி அன்று வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.